சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக சிறப்பான தகவல் வெளியாகியுள்ளது. இனி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமே எல்லாமே செய்யலாம். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரேஷன் கார்டு மோசடிகள் கோரிக்கைகள் தொடர்பாக ஆன்லைனில் புகார் அளிப்பது எப்படி மற்றும் பொருட்கள் வாங்குவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா முழுவதும் ரேஷன் கார்டு சேவைகள் எல்லாமே ஆன்லைன் மூலம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் முதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக நாள் கணக்கில் காத்திருந்து விண்ணப்பம் அளித்து பல மாதங்கள் கழித்து நிவாரணம் பெற்று வந்த நிலையில் தற்போது அந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் உங்கள் கையில் ஸ்மார்ட் போன் மட்டும் இருந்துவிட்டால் எங்கிருந்து எப்போது வேண்டுமானாலும் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு ஆன்லைனில் கோரிக்கை வைத்துவிட முடியும். இப்போது அந்த சேவைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வாட்ஸ்அப் இருந்தால் அதன் வழியாகவே ரேஷன் கார்டு சேவைகளை பெற்றுவிடலாம். சரி, அந்த வகையில் ரேஷன் கார்டுகளில் தவறாக உள்ள பெயர்களை திருத்துதல், புதிதாக பெயர் சேர்த்தல் மற்றும் ரேஷன் பொருட்கள் கிடைக்காத நிலை அல்லது ரேஷன் கடை விற்பனையாளர்களின் முறைகேடுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசு அலுவலகங்களுக்கு நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இப்போது வந்துவிட்டது வாட்ஸ்அப் மூலமாக புகார் அளிக்கும் புதிய டிஜிட்டல் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் வசதியானது புதிய முறையின் மூலம் பொதுமக்கள் அனைவரும் தங்களது மொபைல் போன் வாயிலாகவே சில நிமிடங்களில் புகாரை பதிவு செய்ய முடியும். இதனால் உங்களின் நேரமும் முயற்சியும் மிச்சமாவதோடு புகார்கள் மீது விரைவான நடவடிக்கையும் எடுக்கப்படும். சரி, இப்பொழுது எதற்கெல்லாம் புகார் அளிக்கலாம் என்று இங்கே படிப்படியாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேவையை பயன்படுத்தி பின்வரும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் எளிதாக புகார் அளிக்க முடியும். அதாவது, ரேஷன் கார்டில் பெயர் விடுபட்டிருந்தால் அல்லது சேர்க்கப்படாமல் இருந்தால், குடும்ப உறுப்பினர்களின் பெயரை சேர்ப்பதிலோ அல்லது நீக்குவதிலோ தாமதம் ஏற்பட்டால், மாதந்தோறும் கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் போனால், ரேஷன் கடை விற்பனையாளர் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அல்லது பொருட்கள் எடையில் முறைகேடு செய்தால், ரேஷன் கார்டில் முகவரி, வயது போன்ற தவறான தகவல்கள் பதிவாகி இருந்தால், ரேஷன் கார்டு தொடர்பான பிற தொழில்நுட்ப அல்லது பதிவு சார்ந்த சிக்கல்கள் இருந்தால், இந்த அனைவருக்கும் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த அனைத்திற்கும் புகார் அளிக்கலாம். சரி, அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலம் புகார் அளிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். இந்த நம்பரை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது, எண்ணை சேமிக்கவும். முதலில் உங்கள் மொபைல் போனில் 9868200445 என்ற அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணை சேமித்து கொள்ளவும். செய்தி அனுப்பவும். அதாவது, வாட்ஸ்அப் செயலியை திறந்து அந்த எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பவும். மொழியை தேர்ந்தெடுக்கவும். குறிப்பாக உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்வதற்கான விருப்பம் திரையில் தோன்றும். அடுத்தது, ரேஷன் கார்டு எண். உங்கள் குடும்ப அட்டையின் எண்ணை சரியாக பதிவிடவும். அடுத்தது, பிரச்சனையை தேர்வு செய்யவும். அதாவது, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதில் தோன்றும் விவரங்களில் உங்களின் பிரச்சனை சார்ந்த சரியான பிரிவை தேர்ந்தெடுக்கவும். அடுத்தது, விவரங்களை அனுப்பவும். குறிப்பாக உங்கள் புகார் தொடர்பான முழு விவரங்களையும் தெளிவாக தட்டச்சு செய்து அனுப்பவும். சரி, புகார் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டவுடன் அதற்கான பதிவு எண் மற்றும் உறுதிப்படுத்தும் செய்தி உங்கள் வாட்ஸ்அப்பிற்கு சிறிது நேரத்தில் வந்து சேரும். அதனால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது.
சரி, அடுத்தது இந்த புதிய வசதியின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது அலுவலக அலைச்சல் இல்லை. ஏனென்றால் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டில் இருந்தபடியே சேவை நீங்கள் தொடங்கலாம். ஏனென்றால் வீட்டில் இருந்தபடியே மிக எளிதாக புகாரை பதிவு செய்ய முடியும். இது மிகவும் சுலபமானவை. அடுத்தது, புகாரின் நிலை என்ன என்பதை கண்காணிக்க முடிவதால் இதில் வெளிப்படைத்தன்மை அதிகளவில் உள்ளது. அடுத்தது, பயண நேரம் மற்றும் அலைச்சல் மிச்சமாகிறது. இன்டர்நெட் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். குறிப்பாக உங்களிடம் ஸ்மார்ட் போன் அல்லது இன்டர்நெட் வசதி இல்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் 144557 என்ற இலவச உதவி எண்ணிற்கு அழைப்பு விடுத்து குரல் வழி சேவை மூலம் நேரடியாக பேசி உங்கள் ரேஷன் கார்டு தொடர்பான புகார்களை பதிவு செய்யலாம். அடுத்ததாக, இதன் மூலம் அதிகம் பயனடைபவர்கள் யார் யார் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. கிராமப்புற மக்கள், குறிப்பாக தொலைதூர கிராமங்களில் இருந்து நகரத்தில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு வர முடியாத மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதியோர்கள் பொறுத்தவரை நேரில் சென்று வரிசையில் நிற்பதற்கு மிகவும் சிரமப்படும் முதியவர்கள் வீட்டில் இருந்தே புகார் அளிக்கலாம். அடுத்தது, தினக்கூலி தொழிலாளர்கள், அவர்களுக்கும் வேலைக்கு செல்லாமல் அலுவலகங்களுக்கு அலைவதை தவிர்த்து தொழிலாளர்கள் தங்களின் பணி நேரத்தை வீணடிக்காமல் புகார் அளிக்க முடியும். அடுத்தது, ரேஷன் பொருளை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பங்கள் பொறுத்தவரை உரிய நேரத்தில் தடையின்றி பொருட்கள் கிடைக்க இது மிகவும் பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து புதிய புதிய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இது செய்தியை நீங்கள் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்காம உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த நம்பரை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புகார் அளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அந்த நம்பர் நாங்கள் சொல்கிறோம். அந்த நம்பரை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்ககிட்ட வாட்ஸ்அப் வசதி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணால் போதும். அதாவது 144557 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் புகார் தெரிவிச்சுக்கலாம். அதுவே உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குது, நெட்டு அதாவது இன்டர்நெட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதும். அது எந்த நம்பர்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது 9868200445 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்குறோமோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.